வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் நெய், 1/2 கப் ஜீனி. வாங்க இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்படிச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போது அதே பேனில் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை நம்ம அதில் லைட்டாக 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் செவர விடுங்க. இப்போ நம்ம இதை வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை உள்ள சேர்த்துடலாம். சர்க்கரை உள்ள சேர்த்துக்கமா லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போது ஜீனி கரைஞ்சிடுச்சு, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சக்கரை பாக்கில் சேர்த்துடலாம். இந்தளவுக்கு நல்லா ப்ரெட் வந்து நல்லா குழஞ்சி வரணும். சக்கரை பாக்கு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போது நல்லா ப்ரெட்டு நல்லா நெய்யோடு நல்லா திரண்டு வருது. அதில் உள்ள நெய்யும் நல்லா பிரிஞ்சு தனியாக வருது. அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்து மறுபடியும் இன்னொரு தடவை கிண்டி விடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.